இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கிறார். யார் தேடுவது? இவர்கள் அவரவரோட தனிப்பட்ட ஜக்காத்தை கொடுக்கிறவங்க சில நேரங்களை கேட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்டு என்ற கடமை முடிஞ்சு இருந்துடுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, ஒரு பகுதியில் சொன்னாங்க, வீடு வசதி இல்லை, வெளியில சொல்லிக் கொள்றதுக்கு மேலா கதவு கூட சரியா போடுறதுக்கேலா அந்த புள்ளைய பார்க்கறதுக்கு மொத்தம் உள்ள ஒரு சின்ன கை புள்ள ஒரு இடத்துல நடந்தது. நான் ஊரை பேரை சொல்லல. அவசரமா தண்ணி கொண்டு வரத்துக்கு அவ கீழே தண்ணி எடுக்கிறதுக்கு கிணத்து போனா இங்கல வந்து போனா நாய் புள்ளைய எழுதுவோம். அந்த ஊர்ல உள்ளவங்க பெய்த்து சொன்னாங்க, எங்கள்கிட்ட சொல்லலையே, நீங்க எப்படி சொல்றாங்க, யார்கிட்ட சொல்றீங்க? தனிப்பட்டவர்களிடம் போய் தன்னுடைய தேவையை சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறார். தலை கடனுக்கு மேல் கடனை வைத்துக் கொண்டு யாரிடத்திலே கேட்பது என்று ஒரு சகோதரனால் வந்தார். நல்ல பேருதலானவர், பக்குவமானவர், தொழுகையில முதல் சஃபில் நிற்கக்கூடியவர். சுபகு தொழுது போகும் பொழுது அவர் வந்து சொன்னார், அதற்கு சின்னோர், இதுவரையும் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால் இன்றைக்கு நிர்பந்தமாகிட்டேன். இவ்வளோ கடன் தேவை, இன்றைக்கு அந்த கடனை நிறைவேற்றலா எனக்கு ஆபத்து, அதனால நான் கொண்டு போய் வேற வழி இல்லாமல் நகையை ஈடு வச்ச போறேன். வாழ்க்கையில் இப்படி ஒரு பாவத்தை செய்யப்படாது என்று தான் உறுதியாக இருந்தேன். இந்த பணத்தை யார்ட்டையாவது எடுக்கிறதுக்கு இல்லையா, தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட கேட்கறதுக்கு இல்ல, ஜக்காத் கமிட்டி அல்லது பைத்துல் மாலுக்கு ஒரு ஏற்பாடுகள் எங்கேயாவது இல்லையா இந்த கணக்கு எடுக்கிறதுக்கு? ஒரு கூட்டு ஜக்காத் என்று ஒன்று இருந்தால் அங்கே சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்களுடைய தேவை அதன் மூலம் நிறைவேற்றப்படும், அவர்களுடைய மான மரியாதை பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய உபகாரத்துக்கு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு முன்னால் தலை குனிய வேண்டிய நிலை ஏற்பட மாட்டாது என்ற நிலைய லாபங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட எத்தனையோ பேருக்கு எங்களுடைய ஜக்காத்தை மூலம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து அது பல கோடிக்கணக்கான ரூபாக்களாக, பல லட்சக்கணக்கான ரூபாக்களாக ஆகும் பொழுது அதன் மூலம் எத்தனையோ பேரை வட்டியிலிருந்து பாதுகாக்கலாம், எத்தனையோ பேரை ஜினாவிலிருந்து பாதுகாக்கலாம். இன்று சில பெண்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் செய்வதை நாம் சரி காணுவதில்லை. பாவம் தான், பயங்கரம் தான், அது தண்டனைக்குரிய குற்றம் தான். ஆனாலும் எல்லோருமே அந்த பாவத்திலே உள்ள ஆர்வத்துக்கு அல்ல போய் ஜினாவிலே ஈடுபடுவது. எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், வருமானத்துக்கு ஏற்பாடு இல்லை, வறுமை, சிரமம், கஷ்டம், தொழிலுக்கு ஏற்பாடு இல்லை என்பதற்காக வேண்டி ஜினாவிலே போய் இறங்கிய பெண்கள் இருக்கிறார்கள். இது உண்மை. நிகழ்வு சொல்லலாம். ஒரு பகுதியில் தவறொன்று நடந்து குறிப்பிட்டவங்க போனாங்க, சட்டம் பேச, ஊரை நாசமாக்கிட்டார், இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்கிறார். அந்த பெண்மணி சொன்னாலாம், பரவாயில்ல, நீங்க சட்டம் பேசுறது வந்திருக்கிறீங்க, நான் தவறு செஞ்சேன் தான், என்னை முழு ஊரிலே கேவலப்படுத்திட்டீங்க, பிரச்சனை இல்லை. ஏண்ட நிலைமை 3 புள்ளகள், கணவன் இல்லை, அவன் குடிக்காரன், வீட்டுக்கு வரமாட்டான், வந்தால் முள்ள சுத்தமாக்கிட்டு வைத்துடுவான். பக்கத்து ஏரியாவில் உள்ள ஒருத்தர் நல்லவர், அவர் தான் 2 கிழமை பொறுக்க எங்களோட தேவையை உணர்ந்து உதவி செஞ்சு கொண்டே இருந்தார். நிறைய அவருடைய உபகாரத்துக்கு அடிமையாகிவிட்டேன். அவருடைய அந்த தவறான அழைப்புக்கு என்னால் தட்ட முடியாத நிலை உண்டாகிவிட்டது. உதவி செய்துவிட்டு அவருடைய பின்னணியிலே பாவத்தை தேடக்கூடிய கெட்டவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நிர்பந்தத்திலே போய் மாட்டக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். மஸ்ஜிதிலே, ஊரிலே ஒரு ஜகாத்து கமிட்டி, ஒரு பைத்துல் மால் பரவலாக தாராளமாக இப்படிப்பட்டவர்களை தேடி உதவி செய்யக்கூடியவர்கள் இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட மாட்டார். ஒரு மூத்த ஆளின் சொல்லிக்கார், ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி ஒரு மாலையை கொண்டு போய் கடையில நடு பஜார்ல பட்ட பகல்ல ஈடு வைத்துக் கொண்டிருக்கிறார். இத ஊர்ல உள்ள முக்கியமானவர் கண்டுட்டார். இவருக்கு சரியான ஆத்திரம், எங்களோட ஊர் பெண் பட்ட பகல் இவ்வளவு பகிரங்கமா பாவம் செய்கிறார், விடப்படாது.
உடனே கேட்டாராம், அடுத்த கிழமை யாரும் ஜும்மா. அந்த ஹதரத்துல ஃபோன் நம்பர் எடுத்து சொன்னாராம், அடுத்த கிழமை ஜும்மா ஹுதுபா ஓதாலும் வட்டியை பற்றி பகிரங்கமாக இவ்வளோ பகிரங்கமாக நடக்குது, யார் யாருன்னு தெரிய வந்தாலும் பிரச்சனை. பாவங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் தான், சில பாவங்கள் ஏன் நடைபெறுகிற என்பதையும் தேட வேண்டும். எத்தனையோ பாவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் காரணம். ஈமான் உள்ள மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் வசதியுள்ளவர்கள், ஜகாத்து கடமையானவர்கள் மாட்டுவார்கள். ஹுதுபா மோதினாங்க, ஊர்லேயும் அதை பற்றி பேச்சு நடந்து, இன்ன பெண் தான் இப்படி நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ பகிரங்கமாகிட்டு அந்த பெண்மணி வந்து அழுது கொண்டு சொன்னாவாம், என்னைய மிம்பரில் இருந்தே கேவலப்படுத்திட்டீங்க பரவாயில்ல, ஆனால் என் நிலைமையை சொல்கிறேன். நான் வீடு வீடாக போய் பிங்காங்கோப்பை கழுவி சம்பாதிக்கக்கூடிய பெண். கணவன் சுகம் இல்லாத லோட்டுக்குள் இருக்கிறான், சம்பாதிக்கிறதுக்கேலாம். இப்போ 2 கிழமை பிள்ளைகளுக்கு நோய், சுகம் இல்லை, வீட்டில் இருந்து வெளியில போறதுக்கேலாம். வேற வழி இல்லாமல் யார்கிட்ட போய் கேட்பது என்றும் புரியவில்லை. அதனால தான் இருந்த ஒரு மாலையை கொண்டு போய் லோன் வச்சு கடன் எடுக்க போனேன். ஒரு ஜகாத் கமிட்டி, ஒரு பைத்துல் மால் இருந்தால், இதற்குரிய ஏற்பாடுகள் இருந்தால் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார். இதனால் தான் ஜகாத் கூட்டாக நடைபெற வேண்டும்.